வணக்கம். இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கு ஆதரவளித்து டெல்லி பக்கம் அதிமுக நிற்பதாக மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஒன்றிய பாஜக அரசுக்கு தமிழ்நாடு தலை வணங்காது என்றும் உறுதி. அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் முடிவெடுக்க கால நிர்ணயம் செய்ய உத்தரவு. 21ஆம் தேதிக்குள் எழுத்துப்பூர்வ விளக்கமளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உயர்நீதிமன்றம் ஆணை. தனது வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவி பொருத்தப்பட்டுள்ளதாக ராமதாஸ் பரபரப்பு குற்றச்சாட்டு. யார் பொருத்தியது என்பதை கண்டுபிடிக்கவில்லை என பேட்டி. ஒட்டு கேட்கும் கருவி என் வீட்டிலேயே, நான் உட்கார்ற இடத்துல, என் வீட்டிலேயே, என் பக்கத்தில், என் நாற்காலிக்கு பக்கத்திலேயே ஒட்டு கேட்கும் கருவி. யார் வச்சாங்க, எதற்காக வச்சாங்கன்றதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டின் குன்னூர், மேலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை. ஈரோட்டில் 100 டிகிரியை தாண்டி வெயில் கொளுத்திய நிலையில் மாலையில் மழை கொட்டியது. வேதாரண்யம் அருகே 7 ஆண்டுகளாக துறைமுக பணிகள் கிடப்பில் போடப்பட்டதாக புகார். கைகளில் கருப்பு கொடியுடன் கடலில் இறங்கி மீனவர்கள் போராட்டம். அரசியல் தலைவர்கள் 75 வயதில் ஓய்வு பெற வேண்டும் என RSS தலைவர் மோகன் பகவத் பேச்சு. வரும் செப்டம்பரில் பிரதமர் மோடி 75 வயதை எட்ட உள்ள நிலையில் பகவத்தின் பேச்சால் பாஜகவில் சலசலப்பு. வயதை எட்ட உள்ள பிரதமர் மோடி ஓய்வை அறிவிப்பாரா? அத்வானி, ஜோஷியை ஓய்வு பெற மோடி அறிவுறுத்தியதை சுட்டிக்காட்டு சிவசேனா MP சஞ்சய் ராவத் கேள்வி. பீகாரிலும் தேர்தலை களவாட தேர்தல் ஆணையம் முயற்சிப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பாஜக பிரிவு போன்று தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக கடும் விமர்சனம். %3.5 மேல் சரிவை சந்தித்த TCS நிறுவன பங்கு விலை. முதல் காலாண்டில் எதிர்பார்த்த அளவு லாபம் ஈட்டாததால் பங்குகளை விற்ற முதலீட்டாளர்கள். மூத்த தலைவர்கள் தங்களது 75 வயதில் ஓய்வு பெற வேண்டும் என்று RSS தலைவர் மோகன் பகவத் கூறியுள்ளார். செப்டம்பர் மாதம் பிரதமர் நரேந்திர மோடி 75 வயதை எட்ட உள்ள நிலையில் மோகன் பகவத்தின் பேச்சு மோடிக்கு RSS அனுப்பியுள்ள மறைமுக செய்தியாக விமர்சிக்கப்படுகிறது. மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் புத்தக வெளியீட்டு நிகழ்வொன்றில் பேசிய RSS தலைவர் மோகன் பகவத் 75 வயதை எட்டும்போது தலைவர்கள் இளையோருக்கு வழிவிட்டு ஒதுங்கி நிற்க வேண்டும் என்றார். 75 வயதை எட்டிவிட்டால் வயதாகிவிட்டது என்பதை உணர்ந்து மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்ற மறைந்த RSS சித்தாந்தவாதி மோரைபந்த் பிங்க்லே கருத்தை அவர் சுட்டிக்காட்டினார். வரும் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி 75 வயதை எட்டவுள்ள நிலையில் 6 நாள் முன்னதாக செப்டம்பர் 11ஆம் தேதி 75 வயதை எட்டும் RSSின் தலைவர் மோகன் பகவத்தின் இந்த கருத்து பாஜக வட்டாரங்களில் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. 2029ஆம் ஆண்டு வரை பிரதமராக மோடி நீடிப்பார் என பாஜக கூறியுள்ள நிலையில் பிரதமர் மோடிக்கு RSSஆல் மறைமுகமாக அனுப்பப்பட்ட செய்தியாக இது விமர்சிக்கப்படுவது அரசியல் களத்தில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுபற்றி விமர்சனம் செய்துள்ள தாக்கரே தரப்பு சிவசேனா கட்சியின் MP சஞ்சய் ராவத், பாஜகவின் மூத்த தலைவர் LK அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, ஜஷ்வந்த் சிங் போன்ற தலைவர்கள் 75 வயதை எட்டியபோது அவர்கள் ஓய்வு பெற வேண்டுமென்றும் பிரதமர் மோடி வலியுறுத்தியதை சுட்டிக்காட்டினார்.
தற்போது பிரதமர் மோடி 75 வயதை எட்ட இருக்கும் நிலையில் அதே விதியை தனக்கும் பயன்படுத்துவாரா என்பதை பார்க்க வேண்டுமென்று சஞ்சய் ராவத் விமர்சித்துள்ளார். ஒரு விதியை தானே கடைபிடிக்காமல் அது பற்றி மற்றவர்களிடம் பரப்புரை செய்வது எப்போதும் ஆபத்தானது என்று காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் அபிஷேக் சிங்வி கூறியுள்ளார். 75 வயதில் ஓய்வு பெறுவது RSS பாஜகவின் கொள்கையாக இருந்தாலும் தற்போதைய சூழலில் அந்த விதியில் இருந்து மோடிக்கு விலக்களிப்பதற்கான அறிகுறிகள் தெளிவாக தெரிவதாக அபிஷேக் சிங்வி கூறியுள்ளார். 10 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு கடந்த மார்ச் மாதம் நாக்பூரில் உள்ள RSS தலைமையகத்துக்கு பிரதமர் மோடி வருகை தந்தபோது அவர் ஓய்வு பெறுவது குறித்து விவாதிக்கவே வந்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்திருந்தன. இதனை திட்டவட்டமாக மறுத்த பாஜக மோடியின் RSS அலுவலக விஜயம் வழக்கமான ஒன்று என்றும் ஓய்வு பெறுவது தொடர்பானது அல்ல என்று விளக்கமளித்திருந்தது. இந்நிலையில் 75 வயதில் ஓய்வு என்ற விதிமுறைக்கு பிரதமர் மோடி விதிவிலக்காக இருப்பார் என்று 5 ஆண்டுகளுக்கு முன்பு RSS தலைவர் மோகன் பகவத் கூறியதை சுட்டிக்காட்டும் பாஜக மூத்த தலைவர்கள் பிரதமராக மோடியும் RSS தலைவராக மோகன் பகவத்தும் தொடர்ந்து பணியாற்றுவார்கள் என கூறுகின்றனர். இதற்கு முன் உடல்நிலை பாதிப்பு காரணமாக RSS அமைப்பின் முன்னாள் மூத்த தலைவர்கள் பலர் பதவி விலகியதை சுட்டிக்காட்டும் பாஜக தலைவர்கள், ஆனால் மோகன் பகவத் மற்றும் மோடி ஆகியோர் உடல் ரீதியாக தகுதி உடையவர்களாக உள்ளதால் அவர்களால் தொடர்ந்து திறம்பட செயலாற்ற முடியும் என்று வாதிடுகின்றனர். தமிழ்நாட்டில் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோயில்களின் புனரமைப்பு பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஆயிரம் ஆண்டுகள் கடந்த கோயில்களை அதன் தொன்மை மாறாமல் புனரமைக்கும் பணிகளை 352 கோயில்களில் மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டு இதுவரை 60 கோயில்களில் குடமுழுக்கு நிறைவு பெற்றுள்ளன. நடப்பாண்டில் 125 கோடி ரூபாய் அரசு நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 63 கோயில்களின் புனரமைப்பு பணிகள் இன்று தொடங்கப்பட்டன. கன்னியாகுமரி, நெல்லை, திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, வேலூர், ராணிப்பேட்டை ஆகிய 16 மாவட்டங்களில் அமைந்துள்ள 63 பழமையான கோயில்களில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகளை சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி காணொலி காட்சி மூலம் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இதேபோல் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள 72 அரசு பள்ளிகளில் 99 கோடியே 35 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட 472 புதிய கட்டடங்களையும் முதலமைச்சர் திறந்து வைத்தார். ஊரக வளர்ச்சி, ஊராட்சித்துறை அலுவலர்களுக்கான 198 புதிய வாகனங்களின் சேவையையும் அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். திமுகவின் திருச்சி மாநாட்டிற்கு செல்லாமல் ஜெயலலிதாவை சந்தித்தது அரசியல் வாழ்க்கையில் தாம் செய்த மிகப்பெரிய தவறு என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். அதற்கு பதிலடி கொடுத்துள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், மதிமுகவிற்கு அங்கீகாரம் கிடைத்ததே ஜெயலலிதாவால் தான் என கூறியுள்ளார். நம் இயக்கத்துக்கு சோதனை வரும்போதெல்லாம் அதை தடுக்க என்ன வழி என்று யோசித்த போது சில வேளைகளில் தவறான முடிவுகளும் நான் எடுத்தேன், நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள். நான் அதிமுகவோடு போய் உறவு வைக்க வேண்டும் என்று நினைத்தவன் அல்ல. ஆனால் கட்சியில் ஒரு 8 பேராவது சட்டமன்ற உறுப்பினர்களாக வேண்டும் என்ற எண்ணத்தில் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை சந்தித்து நான் திருச்சி திமுக மாநாட்டுக்கு போகாமல் அதிமுக போயஸ் தோட்டத்துக்கு சென்று உடன்பாடு வைத்தது அரசியல் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு. நன்றி மறக்கக்கூடாது. அவருடைய கட்சி அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு பிரிந்த போது அன்றைக்கு முதலாக அன்னைக்கு பார்த்தா 98ஆம் ஆண்டு அன்னைக்கு கூட்டணியிலே அம்மா அவர்கள் தலைமையில் கூட்டணி சேர்க்கப்பட்டு கிட்டத்தட்ட 5 சீட்டுகள் ஒதுக்கப்பட்டு 3 எம்பி ஆனாங்க. அதுக்கு முன்னாடி எம்பி யாராவது ஆயிருக்காங்களா? கிடையாது. அந்த எம்பி ஆனது மட்டும் இல்லாமல் அந்த கட்சிக்கே ஒரு அங்கீகாரம் அன்னைக்கு அந்த பம்பர சின்னத்துக்கு அன்னைக்கு அங்கீகாரம் கொடுத்ததே அன்றைக்கு அம்மா அன்னைக்கு கூட்டணியில் இருந்துதான். அதையெல்லாம் மறந்து விட்டு இன்றைக்கு பார்த்தா கொஞ்சம் கூட வாய் கூசாமல் இது போன்ற மறைந்த தலைவருக்கு ஒரு கட்சியை இழிவுபடுத்தி பேசுவது என்பது அண்ணனுடைய அந்த ஒரு பண்புக்கு நல்லதல்ல என்பதுதான் நிச்சயமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்த எங்களையெல்லாம் வசைப்படாதீர்கள், நன்றி மறவாதீர்கள் என்றுதான் நான் அண்ணன் வைகோ அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தைலாபுரம் இல்லத்தில் தமது இருக்கைக்கு அருகே ஒட்டு கேட்கும் கருவி இருந்ததாக
பாமக நிறுவனர் ராமதாஸ் பரபரப்பு புகார் கூறியுள்ளார். விருத்தாச்சலத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அந்த கருவியை யார் வைத்தது என ஆராய்ச்சி செய்து வருவதாக குறிப்பிட்டார். ஒட்டு கேட்கும் கருவி என் வீட்டிலேயே நான் உட்கார்ற இடத்துல என் வீட்டிலேயே என் பக்கத்தில் என் நாற்காலிக்கு பக்கத்திலேயே ஒட்டு கேட்கும் கருவி யார் வச்சாங்க, எதற்காக வச்சாங்கன்றதை ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கோம். அதை ஒட்டு கேட்கும் கருவி வெளிநாட்டு கருவி லண்டன்லேருந்து வந்தது. அதை கண்டுபிடிச்சி எடுத்து பார்த்தா லண்டன்லேருந்து வந்துடுது. அது சாதாரண விலை கிடையாது, அதிகமான விலை உள்ள ஒரு கருவி. தேங்காய் விலை தொடர்ந்து உயர்ந்து வருவதால் கேரளாவில் உள்ள கோவில்களில் நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்களின் வருகை குறைந்துள்ளது. விலை உயர்வால் தேங்காய் விற்பனையும் குறைந்துள்ளதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கேரளாவில் பல்வேறு கோயில்களில் தேங்காய்களை பயன்படுத்தி பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்துவது வழக்கம். குறிப்பாக திருவனந்தபுரம் பழவங்காடி கணபதி கோயில், கொல்லம் கொட்டாரக்கரா மகா கணபதி கோயில், மலப்புரம் காடம்புழா பகவதி அம்மன் கோயில்களில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்துவார்கள். ஆனால் தேங்காய் விலை உயர்வு காரணமாக நேர்த்திக்கடன் செலுத்த வரும் பக்தர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. ക്ഷേത്രങ്ങളിൽ മുട്ടറത്തിൽ തുടങ്ങിയത് കാടാമ്പുഴ ക്ഷേത്രത്തിൽ നിന്നാണ് എൻ്റെ ഉത്ഭവം എന്നാണ് എൻ്റെ ഒരു ധാരണ. അങ്ങനെ ഇവിടെ ഡെയിലി 10,000-കണക്കിന് നാളികേരം മുട്ടെടുത്തുകൊണ്ടിരുന്ന ഈ മഹാക്ഷേത്രത്തിൽ ഇപ്പോൾ കേട്ടുകേഴ്വിയില്ലാത്ത നാളികേരത്തിൻ്റെ അതിരൂക്ഷമായ വിലക്കയറ്റം കാരണത്താൽ മുട്ടറുക്കൽ വളരെ കമ്മിയായിക്കൊണ്ടിരിക്കുകയാണ് ഇപ്പോൾ. 51, 101, 1001 என்ற எண்ணிக்கையில் தேங்காய் உடைக்கும் பக்தர்கள் தேங்காய் விலை உயர்வால் நேர்த்திக்கடனையை தள்ளி வைக்கும் நிலைக்கு சென்றுவிட்டதாக கூறும் வியாபாரிகள் இதனால் விற்பனையும் மந்தமாக உள்ளதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இங்கே பிரதானமான வழிபாடு முட்டறுக்கல் என்ற ஒரு வழிபாடாக நடந்துட்டு இருக்குது. அதுக்காக வெளியூர்ல இருந்து எல்லா இடத்துல இருந்தும் இந்த கேரளாவிலேயும் தமிழ்நாட்டிலிருந்தும் கர்நாடகா எல்லா இடத்துல இருந்தும் ஆளுகள் வந்து இந்த வழிபாடெல்லாம் பண்ணிட்டு போயிட்டே இருந்தது. இப்போ இந்த நாளிகேர உற்பத்தத்துக்கு விலை ஜாஸ்தி ஆகுதுனால கொஞ்சம் உடைக்கிறதுக்கு எண்ணத்திலே கொஞ்சம் கம்மி வந்திருக்கு. காலநிலை மாற்றம் காரணமாக விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதால் தேங்காய் விலை உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. கோயில்களில் தேங்காய் கடை வைத்து வியாபாரம் செய்பவர்கள் தேங்காய் விலை உயர்வால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளனர். சன் செய்திகளுக்காக மேட்டுப்பாளையம் செய்தியாளர் சந்தோஷ். புதுச்சேரி முதலமைச்சர் பதவியை ரங்கசாமி ஒருபோதும் ராஜினாமா செய்ய மாட்டார் என்றும் அவ்வாறு செய்தால் ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ள அவரை பாஜக கைது செய்யும் என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். அதனால் நான் என்கிட்ட பத்திரிகையாளர் கேட்கும்போது சொன்ன அது மாதிரி முதலமைச்சர் ராஜினாமா பண்ண போகிறார், ரொம்ப கோபமாகிறாரு, வர்றவங்களாம் திட்டினுக்கிறாரு, அவர் நான் ராஜினாமா பண்ண போகிறேன்னு சொன்னேன். எந்த காலத்திலும் ரங்கசாமி ராஜினாமா பண்ண மாட்டார். அவர் ராஜினாமா பண்ணார்னா மறு நிமிஷம் ஜெயிலில் இருப்பார். பாரதிய ஜனதா கட்சி அவர் ஜெயிலில் போட்டுரும். அவர் பேரில் அவ்வளோ ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. 7 ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது. விசாரணைக்கு நடக்க போகுது. ரங்கசாமி இன்னைக்கோ நாளைக்கோ கண்டிப்பாக அவர் பேரில் நடவடிக்கை எடுப்பாங்க. அதனால ரங்கசாமி பாரதிய ஜனதா கட்சி மிரட்டுறது, இந்த மாநில போர்வையில் மக்களை ஏமாத்துறதால நிறுத்திக்கணும். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸுடன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.